هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما புகழ் அனைத்தும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் சத்திய சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் நல்ல இமாம்கள் மற்றும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவற்றுமாக. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு இணங்க நீண்ட காலம் கழித்து தனக்கு பிறந்த பிள்ளையான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவருடைய தாயார் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் மக்காவில் உள்ள மனித அரவமற்ற பள்ளத்தாக்கில் விட்டு வந்தார்கள். அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அல்லாஹ் அங்கு ஜம்சம் என்று சொல்லக்கூடிய ஒரு நீரூற்றை உருவாக்கி மனிதர்கள் வசிக்காத ஒரு பகுதியிலே பிரயாணிகளை வர செய்து அவர்கள் மூலமாக அரபு குலத்தாரை அங்கு குடியேறமரச் செய்து அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த சமூகத்தில் வளர்ந்து வருகிறார்கள். ஜுருகும் என்று சொல்லக்கூடிய அந்த குலத்தாரிடமிருந்து அரபு மொழியை கற்றுக்கொண்ட இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வாலிப பருவத்தை அடையக்கூடிய தருணம் வரைக்கும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கவே இல்லை. அதற்கு பின்னாடி அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு கனவை ஏற்படுத்தி அந்த கனவில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நீ அறுத்து பலியிட வேண்டும் என்ற கட்டளையும் கொடுத்து போக சொல்லுகிறார். இது உண்மையிலேயே ரொம்ப கடினமான ஒரு சோதனை தான். அவருக்கு பிறந்தது தள்ளாத வயதிற்கு பின்னாடி தான் அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க. இசாக் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் பிறக்கவும் இல்லை. அப்படி வளர்ந்த பிள்ளையை கூட தொட்டு தூக்கி கொஞ்சி குழாவக்கூடிய அந்த பாக்கியத்தையும் அல்லாஹ் தரலை. பச்சிலம் குழந்தையாக பால்குடி குழந்தையாக இருக்கும் பொழுது ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளையை உச்சி முகர்ந்து பாசத்தோடு அரவணைத்து வாழ வேண்டும் என்று விரும்புவார். அந்த வாய்ப்பெல்லாம் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தரவே இல்லை. குழந்தை பருவத்தில் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எப்படியெல்லாம் நடந்து கொள்வார்கள் என்பதை பார்க்காதவராக அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை ஆக்கிவிட்டு திடீரென்று அவர் வளர்ந்து வாலிபராகக்கூடிய தருணத்தில் இப்போ போய் அவரை போய் அறுத்து பலியிடு என்று சொல்லுகிறார். இது எவ்வளோ பெரிய மனவேதனை தரக்கூடிய, நீண்ட காலத்திற்கு பின்னாடி பிள்ளையை கொடுத்து அந்த பிள்ளையிடம் வாழ்வதற்கான பாக்கியத்தையும் அல்லாஹ் தராமல் கடைசி தருணத்தில் போய் சந்திக்கும் பொழுது அந்த பிள்ளையை முதல்ல அறுத்து பலியிடு என்று சொல்லும் பொழுது அவர் எவ்வளவு மன உளைச்சலுக்கு எவ்வளவு வேதனைக்கு ஆளாகியிருப்பார். ஆனால் அதையெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பொருட்படுத்தவே இல்லை. தன்னுடைய ஆசைக்கு முன்னால், தன்னுடைய மனோ இச்சைக்கு முன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கட்டளையை மாத்திரமே முன்னிறுத்தினார். அதற்கு முன்னாடி என்னுடைய உறவு, பாசம், பிள்ளை எதுவும் எனது தேவையில்லை என்று அதையெல்லாம் இரண்டாம் பட்சத்தில் வைத்துவிட்டு நேர மக்காவுக்கு வருகிறார். மக்காவிற்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை சந்திக்கிறார். அப்போ தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமை வாலிப பருவத்தில் கை குழந்தையிலிருந்து அப்போ தான் அது முதலாக சந்திக்கிறார். சந்திக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மகனிடத்தில் சொன்ன செய்தி என்ன தெரியுமா? யா புனைய, என் அருமை மகனே, இன்னி அராஃபில் மனாமி, என்னுடைய கனவில் உன்னை நான் அறுத்து பலியிடுவது போல கண்டேன் அப்படிங்கிறார். வந்தது வராதமா என்ன சொல்கிறாரு? நேராக மகனை பார்த்துட்டு இதைத்தான் சொல்கிறா, அல்லாஹ் கட்டளை இட்டான் உன்னை அறுத்து பலியிடுற மாதிரி. எதுவும் பொருள் வாங்கிட்டு வரல, மகனே கண்ணே மணியே அப்படிலாம் கொஞ்சமும் இல்லை. நீண்ட காலத்துக்கு பின்னால் வந்த தந்தை சொன்ன ஒரே விஷயம் என்னது? உன்னை அறுக்கணும்னு அல்லாஹ் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் திரும்ப கேட்குறாரு, அன்னி அதுபோக ஃபந்தூர் மாதா தரா, நீ அது பற்றி என்ன நினைக்கிறாய் என்பதை சிந்தித்து கூறு அப்படிங்கிறார். மகன்கிட்ட அறுக்க போறேன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? நான் அறுப்பது சம்பந்தமாக நீ என்ன நினைக்கிறாய் என்பதை உன்னுடைய சிந்தனைக்கு உட்பட்டு என்னது நீ பதில சொல்லு அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சிந்திக்கவே இல்லை. தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும் என்று சொல்வார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போட்ட விதை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எப்படி இருக்கிறார்கள் என்பதற்கும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தந்தை இல்லாமல் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் எப்படி வளர்த்தார்கள் என்பதற்கும் அற்புதமான ஒரு சான்றாக அவருடைய வார்த்தை இருப்பதை பார்க்க முடியும். இவர் சிந்திச்சு கூறுன்னு சொல்றார். அறுக்க போகிறேன், உன்னை அறுக்கலாமா வேண்டாமாங்கிறது என்னது? நீ சிந்திச்சு கூறு அப்படின்னு சொன்னால் அவர் பதில் சொல்கிறார், காலை ஆபத்தி, என்னுடைய அருமை தந்தையே, இஃபல் மற்றும் உமர், அல்லாஹ் உங்களுக்கு இட்ட கட்டளையை நிறைவேற்றணும். வேற எதுவும் சொல்ல, அல்லாஹ் உங்களுக்கு என்ன கட்டளை சொன்னாலும் அதை நிறைவேற்றுங்கள். சதஜிதூனி இன்சா அல்லாஹ் மின சாபிரி, அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளனாக காண்பி. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய வார்த்தை. நீண்ட நாளுக்கு பின்னாடி வந்த தந்தையை பார்த்து பிள்ளை என்ன சொல்லியிருக்கணும்? அத்தா
ரொம்ப காலம் கழிச்சு வந்திருக்கீங்க, என்னையும் எங்கள் அப்பா அம்மையும் என்னது சின்ன வயசுல விட்டுட்டு போயிட்டீங்க, எங்களுக்கு உணவு தரல, உடை தரல, இருக்கக்கூடிய இருப்பிடம் தரல, எனக்கு பாசம் காட்டல, சரி இவ்வளவு தூரம் வந்தீங்களே, வரும்போது என்ன வாங்கிட்டு வந்தீங்க கேட்கணுமா இல்லையா? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் எதுவுமே கேட்கல. அவர் அறுக்க போறேன்னு சொல்லி சிந்திச்சு பதில் சொல்லுனா இவர் சிந்தனைக்கு இடமே கொடுக்கல. அல்லாஹ் கட்டளையிட்டான், அவர் சொல்லி செய்தியை சொல்லுகிறார். இவர் சொல்றாரு கட்டளையை முதல் நிறைவேற்றுங்க, என்னை அல்லாஹ் நாடினால் பொறுமையாளராக காண்பீர் அப்படின்னு இவர் பதில் சொல்லுகிறார் என்றால் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வளர்ப்பு அற்புதமாக இருக்கிறது. இன்னைக்கு பெற்றோர் இருவர் இருந்தும் வளர்க்கக்கூடிய பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதை நம்ம பார்க்க முடியாது. அடப்போங்கத்த அடப்போங்கம்மா, அவங்களுக்குலாம் வேற வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பீங்க. கடைக்கு போவதிலிருந்து ஏதாவது வேலை சொல்வதிலிருந்து யாரையும் அழைத்து வர சொன்னால் கூட மறுத்து பதில் பேசக்கூடியவர்களாக பிள்ளைகள் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தந்தை இல்லாமல் வளர்ந்த அந்த பிள்ளை தந்தையை எப்படி மதிக்கணும்னு நினைச்சிட்டு பாருங்க. அது காரணம் யார்? ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம். அச்சா இல்லைனாலும் அந்த அம்மா எப்படி சொல்லி வளர்த்துருக்காங்கன்னா, உங்கள் அச்சா காசு பணத்துக்காக நம்மளை விட்டுட்டு போகல, உன்னை என்னையும் பிடிக்கலைங்கிறதுக்காக விட்டுட்டு போல, அல்லாஹ் சொன்னா அதற்காக விட்டுட்டு போனார். உன் மீதும் என் மீதும் அவருக்கு மிகுந்த பாசம் இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை தான் அவருக்கு முன்னாடி நிற்குது. இல்லைன்னா நம்மளை வச்சு நல்லபடியா என்ன பண்ணியிருப்பாரு, பாதுகாத்திருப்பாரு. நீண்ட காலம் நீ பிறக்காத காலத்திலே என்னை வைத்து நல்லபடியாக வாழ்ந்த அந்த மனிதர் அல்லாஹ்வுடைய கட்டளைக்காக நம்மை பார்க்காமல் புறக்கணித்திருக்கிறார் என்று சொன்னால் அவரை நீ புறக்கணிச்சிடக்கூடாதுப்பா, அவர் சொல்ல கேட்காம இருந்துடக்கூடாது, அவர் எப்போ வந்தாலும் அவருக்கு நீ பணியணும் என்று சொல்லி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் பிள்ளையை அழகாக வளர்த்திருக்கிறார்கள். வளர்த்த வளர்ப்பு வார்த்தையில் தெரிகிறது. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்முடைய சமூகத்தில் நிறைய பேர் ஆண்களில் பெரும்பாலும் வெளிநாட்டில் இருப்பாங்க அல்லது வெளியூரில் இருப்பாங்க. பெண்கள் தான் என்னது பெரும்பாலும் பிள்ளைகளை வளர்ப்பாங்க. ஆனால் எப்படி இருக்கு பிள்ளை, அம்மா சொல்கிறத மட்டும்தான் கேட்கும், அத்தா சொல்கிறத கேட்கவே கேட்காது. அத்தாட்ட கேட்குற ஒரே இது என்னது, போனையே வாங்கிட்டு வந்தியா, கடைக்கு போனே பிஸ்கெட் வாங்கிட்டு வந்தியா, கடைக்கு போனே சட்டை வாங்கிட்டு வந்தியா, அதை வாங்கிட்டு வந்தியா, இதை வாங்கிட்டு வந்தியான்னு பிள்ளை கேட்குமே ஒழிய பிள்ளை ஓடி வந்து பார்த்தாங்க முத்தம் கொடுத்து கொஞ்சம் கூடியதெல்லாம் நீ பார்க்க முடியல. ஏன்? அம்மா மாதிரி வளர்ச்சி வச்சிடறாங்க. என்னமோ அத்தாவுக்கு பிள்ளைக்கு சம்மந்தம் இல்லாத மாதிரி அத்தாவை என்னமோ எதிரி மாதிரியே இன்னைக்கு பல பெண்கள் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அம்மா தான் மிக முக்கியம். ஏன்? அம்மா தானே வளர்க்குறாங்க. அம்மா வளர்த்தாலும் அம்மா வளர்ப்பதற்கு யார் காரணமாக இருக்கிறாங்க? அத்தா தானே. அத்தா போய் சம்பாதிக்கிறான்னா யாருக்கு போய் சம்பாதிக்கிறார்? அவர் 1000 ரூபாய் சம்பாதிச்சு அவரோடு வாழ்வதற்கு தேவை போதும். ஏன் 10,000 ரூபாய் சம்பாதிக்கணும்? மனைவிக்கு பிள்ளை கொடுக்கணும். அவர் அதற்காக தன் பிள்ளை தான் அனுபவிக்க நினைக்கிறார். எனக்கு கிடைக்காத பாக்கியம் கிடைக்குன்னு நினைக்கிறார். நான் படிக்கல, என் பிள்ளை படிக்க நினைக்கிறார். அதற்காக தான் கடல் கடந்து எங்கெல்லாமோ ஓடினது உழைத்து வருகிறார் என்றால் அந்த உழைப்பிற்கு பின்னால் பிள்ளையின் மீதும் மனைவியின் மீதும் பாசம் இருக்கிறது. பல தருணங்களில் ஆண்களால் பாசத்தை வெளிக்காட்டவே முடிவதில்லை, வாய்ப்பும் இல்லை. சொல்லி வளர்த்துருக்கான். ஆம்பளை பிள்ளைனா அழக்கூடாது, ஆம்பளை பிள்ளைனா கம்பீரமாக இருக்கணும், அப்படியே சொல்லினது வளர்த்துனது அப்படியே மெயின்டைன் பண்ணிடுறான். அதனால பெரும்பளவு தந்தையுடைய பாசம் பல பிள்ளைகளுக்கு தெரியாமல் போய் தந்தைனா யாரோ ஒருத்தர் மாதிரி, தந்தை தனக்கு தூரத்தில் இருக்கிற மாதிரி என்னது பிள்ளைகள் நினைத்து கொண்டு தந்தையை புறந்தள்ளுகிறார்கள். ஆனால் இங்கே நம்ம எப்படி வளர்க்குறாங்கன்னா, தந்தை இல்லை, அவர் எங்கேயோ இருக்கிறாரு, எதுவும் செஞ்சு கொடுக்கல. ஆனாலும் கூட பிள்ளைகிட்ட என்ன சொல்றாங்க, உங்க அத்தா எப்போ வந்தாலும் அவருக்கு நீ படிக்கணும், அவர் சொல்றதை கேட்கணும், அவர் நம்ம மீது பிரியம் வைத்திருக்கிறார் என்று தந்தையை ஒரு நல்ல அழகான ஒரு கதாநாயகனாக அந்த அம்மா உருவாக்கி வைத்ததன் விளைவு அத்தா வந்து சொல்லுகிறார், உடனே அவர் பணிகிறார் என்றால் சாதாரண விஷயம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பதிலை கேட்டு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுப்பதற்காக அழைத்துட்டு போறான். அங்கே சைத்தான் 3 இடத்துல வந்து என்ன பண்ணுறான், அவன் உள்ளத்துக்குள்ளே ஊசலாட்டத்தை போடுறான். செஞ்சிடாத வச்சிடாத, எப்பயுமே சைத்தான் நல்ல காரியத்தை தடை செய்வானா இல்லையா? இங்கேயும் வந்து என்னது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இடத்துலையும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இடத்துலையும் வந்து என்ன பண்ணுறான், சைத்தான் வந்து நேரடியாக வந்து என்ன பண்ணுறான், அவர்களுக்கு மத்தியிலே அந்த காரியத்தை செய்ய விடாமல் தடுக்கும் பொழுது தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கல்லை விட்டு எறிகிறாங்க. இன்னைக்கு ஹஜ்ஜில் போய் ஹாஜிகள் 3 இடத்த கல்லை விட்டு எறிகிறாங்களா இல்லையா? ஜம்ரத்துல் அகபா, ஜம்ரத்துல் ஊலா, ஜம்ரத்துல் உஸ்லா என்று சொல்லக்கூடிய 3 இடத்துல என்ன பண்ணுவாங்க, 7 இடம் என்ன பண்ணுவாங்க, கல் எறிவாங்க. எதற்கு எறிவாங்க? ஷைத்தான் அங்கே இருப்பதாக நினைத்து கொண்டு, ஷைத்தான் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஊசலாட்டத்தை ஏற்படுத்தி காரியத்தை தடுக்க நினைத்தானோ அதை அவர்கள் எப்படி கல்லால் எறிந்து வீழ்த்தினார்களோ அதுபோல் நானும்
என் மனவீச்சைக்குள்ளாக இருக்கக்கூடிய சைத்தானை விரட்டி அடிப்பேன் என்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா அந்த செயலையும் என்னது வணக்கமாக ஆக்கி வச்சிருக்கான். இதெல்லாம் முடிச்சுட்டு வர்றாங்க. வந்துட்டு மகன் என்ன பண்றாரு, அவர் குப்புற படுக்க வைக்கிறார். குப்புற படுக்க வைத்து என்னது கத்தியை எடுத்து என்ன பண்றாரு, மகனை அறுக்க போறார். மகனை அறுக்க போனோடனே தான் அல்லாஹ் தஆலா என்ன பண்றான், யா இப்ராஹிம், இப்ராஹிமே கது சத்தத்த ருயா, நீ அக்கனவை மெய்ப்படுத்தி விட்டாய். அல்லாஹ் ஆசிரியர்கள் சொல்றான். சப்தம் வருது. மகனை குப்புற படுக்க போட்டாரு. மகனும் பொறுமையா இருக்கிறாரு. கத்தி எடுத்து கழுத்துக்கிட்ட வைக்கிறார். அல்லாஹ் தஆலா ஆசிரியரை சொல்றான், இப்ராஹிம் நீ கண்ட கனவை உண்மைப்படுத்தி விட்டாய். உன் மகனுடைய பாசத்தை விட நான் வசத்தின் என் மீது என்னது நீ பிரியத்தை வைத்து இதை காட்டிட்ட பார்த்தியா அப்படின்னு அல்லாஹ் தஆலா சிலாகித்து விட்டு என்ன பண்றான், அந்த தருணத்தில் அவருக்கு பதிலாக வேறு ஒரு பலிப்பிராணியை நாம் ஏற்படுத்தினோம். அது ஆடா மாடா ஒட்டகமா தெரியல. அல்லாஹ் தஆலா பெரிய பெரிய ஒரு பலிப்பிராணியை என்ன பண்றோம், அந்த இடத்துல கொண்டு வந்து அதை என்ன பண்றான், அறுக்க சொல்லிவிட்டு அல்லாஹ்வே சொல்றான், இன்ன ஹாதா லஹுல் பலாஉல் முபீன், இது சோதனையிலும் மிகப்பெரிய சோதனைகள். புத்திர சோதனை என்பது என்னது மிகப்பெரிய சோதனை. 20 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு, வயசு 22 ஆகி போச்சு, குழந்தை பிறக்கல அப்படின்னா என்னது 2 வருஷத்துலேயே என்னது ஏறாத டாக்டர்ல ஏறாத இடம்ல என்னது சுத்தி கொண்டு வருவதை பார்க்க முடிகிறது. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தள்ளாத வயதிலும் கொடுத்து அதையும் எங்கேயோ கொண்டு போய் இடத்துல விட்டு அதோடு பாசம் பழகாம விட்டு அதற்கு பின்னால் அந்த பிள்ளை வளர்ந்தனை போய் அருள் சொல்லுகிறார்கள் என்றால் எல்லாத்திற்கும் தயாராக வந்தார்ல. இது சோதனையில் மனிதனால் என்ன பண்ண முடியாது, வெற்றி பெறவே முடியாது. அல்லாஹ் தஆலா அழகா சொல்ற, இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க பிள்ளைகளும் செல்வமும் சோதனை. பிள்ளை தான் என்னது நம்மளை என்னது பிடிச்சி நரகத்துக்கு பிடிச்சி இழுக்கும். செல்வம் தான் நம்ம என்னது நரகத்துக்கு பிடிச்சி இழுக்கும். அதுல யார் மீள்றாங்கன்றத பெரிய விஷயம். பிள்ளைகளை நல்ல முறையில் ஒழுக்கமாக கல்வி கற்றுக் கொடுத்து மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து நல்லா வளர்க்கிறது இருக்கு, அது மிகப்பெரிய சோதனை. குதிரைக்கு கொம்பு இருக்கிற மாதிரி, குதிரைக்கு கொம்பு இருக்குமா, கொம்பு இருக்காது. அதனால பெருமளவு அந்த சோதனையில் வீழ்ந்து விடுகிறார், செல்வத்திலையும் வீழ்ந்து விடுகிறார். அல்லாஹ் சொல்றான், பிள்ளை விஷயத்தில் இவர் நான் கொடுத்த பெரிய சோதனை அது வெற்றி பெற்று விட்டார் என்று சொல்லிவிட்டு, அதனால் தரக்னா அலைஹி ஃபில் ஆகிரின், கடைசி காலம் வரைக்கும் பின்வருவோரில் அவருடைய புகழை நாம நிலைக்க செய்தோம். மனிதர்கள் கடைசி காலம் வரைக்கும் யாஜூஜ் மௌஜூஜ் கூட்டம் வர்ற வரைக்கும் என்ன நடக்கும், ஹஜ்ஜு நடந்து கொண்டே இருக்கும். அவரோட கூட்டம் வந்ததுக்கு முன்னாடி என்னது ஹஜ்ஜு நிற்கும். அதுதான் என்னது அழியக்கூடிய காலம். கடைசி 10 அடையாளங்கள் வந்தால் என்னது உலகம் அழிந்துடும். அது வரைக்கும் என்ன நடக்கும், ஹஜ்ஜு இருக்கும். ஹஜ்ஜு இருக்கிற வரைக்கும் யாருடைய புகழ் இருக்கும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய புகழ் இருக்கும். அல்லாஹ் சொல்லிவிட்டு சலாமுன் அலா இப்ராஹிம், இப்ராஹிமின் மீது அல்லாஹ்வுடைய சலாம் உண்டாகட்டும். யார் சொல்றா, அல்லாஹ்வே சொல்றான். அல்லாஹ்வே என்ன சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீது சலாம் உண்டாகட்டும். கதாலிக்க நஜ்ஸின் முஹ்ஸினும், இவ்வாறு நாம் என்ன பண்ணுவோம், நன்மை செய்வோருக்கு கூலியை கொடுப்போம் என்று சொல்லிவிட்டு, இன்னஹு மின் இபாதில் முஃமினீன், அவர் நம்பிக்கை கொண்ட நமது நல்ல அடியார்களில் ஒருவர் என்று சொல்லிவிட்டு இந்த சம்பவத்திற்கு பின்னாடி அல்லாஹ் தஆலா ஒரு நற்செய்தியை சொல்றான். என்ன நற்செய்தி, வபஷர்னாஹு, அல்லாஹ் தஆலா அவனுக்கு நற்செய்தி கூறினான், பி இஸ்ஹாக்க நபிய்யம் மினஸ் சாலிஹின், நபியும் நல்லவருமான இஸ்ஹாக்கை பற்றி நற்செய்தி சொல்லுகிறோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த சம்பவம் வரைக்கும் யாரும் இல்லை, இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் இல்லை, இஸ்மாயில் என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு ஆண் பிள்ளை மட்டும்தான். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் வழியாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம்ங்கிற ஒரே ஒரு பிள்ளை தான். நீண்ட காலத்துக்கு பின்னர் ஒரே ஒரு பிள்ளை, ஒற்றை பிள்ளை, கண்ணுக்கு கண்ணாக என்ன வளர்ப்பான்னு சொல்லுவாங்கல்ல, ஒரே பிள்ளை, கருவேப்பிள்ளை கொத்தமல்லி மாதிரி என்னது எனக்கு பிறந்த பிள்ளை அப்படிலாம் சில ஆயிடுச்சு சொல்லுவாங்கல்ல, அந்த ஒரு பிள்ளையை தான் என்ன பண்றான் அல்லாஹ் தஆலா என்ன பண்ணுது, அறுக்க சொல்லுகிறான். இந்த அறுத்த சம்பவம் முடிந்ததுக்கு பின்னாடி அல்லாஹ் தஆலா அவரை பற்றி புகழ்ந்து சொல்லிவிட்டு சொல்லுகிறான், உனக்கு இஸ்ஹாக்கை கொண்டு நற்செய்தி சொல்கிறோம். அதற்கு பின்னாடி தான் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு, அதாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து ஓரளவு வாலிபராகக்கூடிய தருணத்தில் தான் யார் பிறக்கிறார், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன பண்றாங்க, பிறக்கிறாங்க அப்படின்ற செய்தி என்ன பண்றான் அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இந்த சம்பவத்திற்கு பின்னாடி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, அவரை விட்டுட்டு போயிடுறான். அல்லாஹ் தஆலா திரும்ப என்னது அவர்களை என்ன பண்றான், அனுப்பிச்சு விடுறான். அப்ப இப்ராஹிம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, வளர்கிறாங்க. வளரும் பொழுது அந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண்ணை என்ன பண்றாங்க, திருமணம் முடிக்கிறாங்க. திருமணம் முடிச்சு கொஞ்ச காலத்துல என்னது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மகனை பார்க்கறதுக்காக வர்றாங்க. அல்லாஹ் தஆலா அனுப்புறான். இந்த செய்தி எல்லாம் இதுல புகாரி ஹதீஸ்ல இருக்கிறது. வந்து என்ன பண்றாங்க, மகனை பார்க்க வந்த மகன் இல்லை வீட்டில் மகனுடைய மனைவி இருக்கிறான், மருமகன் இருக்கிறான். மருமகள்கிட்ட கேட்குறான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், தன்னை யாரும் காட்டிக்கல, அம்மா இஸ்மாயில் இருக்கிறாராம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அல்ல அவர் வெளியே போயிருக்கிறார், எங்களுக்காக உணவு கொண்டு வரக்காக போயிருக்கிறார் அப்படின்னு இவர் கேட்குறார். எப்பவுமே கேட்கறதுனா, நம்ம வீட்டில் வயலாம் நல்லா இருக்குதா, வருமானம் எப்படிலாம் இருக்குது, பொருளாதாரம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்போம்ல. அது மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டோடனே அந்த மாதிரி சொல்லிச்சு, என்னத்த ஒன்றும் இல்லை,
சில வீடுகளை சொல்லுவாங்கள்ல, என்ன கொடுத்தாலும் கடைசி வரைக்கும் நிறையாது. ஆமாம், அவர் கொடுத்து கிழிச்சிட்டாலும், அவர் கொடுத்து தான் நிறைஞ்சு போச்சாக்கும், அப்படியே அள்ளி தள்ளிட்டாலும் அப்படி என்ன பண்ணுவாங்க. இன்றைக்கு பெண்களில் பல பேர் என்னது ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. கணவன் கஷ்டப்பட்டு உழைச்சி வந்து இந்தாமா காசுன்னு கொடுத்தா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் கொடுத்தான் நம்ப நல்லா பரக்கத்தாக்கும்ல. என்ன காசு இதெல்லாம், ஒரு காசை பிச்சை காசு, இதெல்லாம் ஒரு சாதாரண காசு நினைச்சு என்ன பண்ணுவாங்க, கணவனே என்ன பண்ணுவாங்க திட்டுவதை பார்க்க முடியுது. இந்த அம்மா அந்த கேஸ். இந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, யார் வந்திருக்கான்னு தெரியாது, யாரோ ஒருத்தர், ஒரு ஸ்ட்ரேஞ்சர் வச்சுக்கோங்க, அவங்களுக்கு யாருன்னு தெரியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னை யாருன்னு சொல்ல விசாரிக்கும் போது என்ன சொல்லணும், நல்லா இருக்குன்னு சொல்லணும்ல. இந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்க, ஒன்றும் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம், பொருளாதாரத்துக்கு ரொம்ப சிரமப்படுறோம் அப்படின்னு. அப்படியாம்மா, அவர் வந்தால் நான் சொன்னேன்னு 2 விஷயத்தை சொல்லுமா அப்படின்னு. என்ன சொல்லுங்க, சலாம் சொல்லிடுங்க, நிலப்படியை மாற்றணும்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு, இவர் போயிடுறாரு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வர்றாரு. வந்தால் இந்த அம்மா சொல்லவே இல்லை. அவர் வந்த உடனே உள்ள நுழைஞ்சு பார்த்தா என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, யாரும் வந்திருக்கிறான்னு தெரிஞ்சிச்சு. கேட்குற யாரையும் வந்தாங்களா, ஆமாம் வந்தாங்க அப்படின்ட்டு அவங்க அங்கே அடையாளங்கள்லாம் சொல்கிறாங்க. சொன்னோடனே அவர் தெரிஞ்சிச்சு நம்ம அத்தா தான். தெரிஞ்சோடனே சரி என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டோடனே, இல்லை விசாரித்தார், குடும்ப வருமானத்தை பற்றி விசாரித்தார், நான் ஒன்றும் இல்லை கஷ்டப்படுறோம் அப்படின்னு நான் சொன்னேன். அதற்கு பின்னாடி உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னார். வேறு என்ன சொன்னார், நிலப்படியை மாற்றணும்னு சொன்னார். அப்படியாம்மா, அப்படின்னா உடனே என்ன பண்ணுறாரு, உங்கள் அம்மா வீட்டுக்கு அனுப்பணும். எங்கள் அத்தா சொல்லிட்டாரு, நீ என்ன பண்ணு, டாட்டா பாய் பாய் போயிட்டு வான்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, விவாகரத்து செஞ்சிருவார். ஏதாவது இதுலேருந்து என்ன விஷயம் புரியுதுன்னா, ஆண் தெரியாத வருடத்தில் 3வது நபரிடத்தில் நம்மளுடைய குடும்ப விஷயங்கள், குறிப்பாக கணவரை பற்றிய விஷயங்கள் சொல்லவே கூடாது. நம்ம கணவரை பிற மனிதர்கள் மத்தியில் நாம தானே நல்லவராக காட்டணும், உயர்ந்தவராக காட்டணும். ஏன் அவர் கெட்டவராக மாறுகிறார்? பிள்ளைகளுக்கு மத்தியிலும் உறவினர்களுக்கு மத்தியிலும் இந்த ஆள் நல்லவர் இல்லை, இந்த ஆள் நல்லவர் இல்லைன்னு என்ன புலம்பிக்கொண்டே இருந்தோம்னா என்ன போகும், மக்கள் எல்லாம் ஒரு நல்லவர் இல்லைன்னு நினைப்பாங்க. அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, தனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை கணவன் சொல்லி சரி செஞ்சுருக்கணும். யாருன்னு முகம் தெரியாத ஒரு ஆள் வந்தோன்னு இவங்க என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு கணவரை பற்றி குறை சொல்லிடுறாங்க. அவர் ஒன்றும் இல்லை, பொருளாதாரம் ஒன்றும் கொடுக்கலன்னு குறை சொல்லிடுறாங்க. அப்போ குறை சொல்லக்கூடிய கணவன் விஷயத்தில், பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயத்தில் குறை சொல்லக்கூடிய விஷயத்தை யார் ஏற்றுக்கல? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏற்றுக்கொள்ளலன்னா என்ன பொருள், அல்லாவே ஏற்றுக்கொள்ளன்னு அர்த்தம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சுயமாக சொல்லுவாங்க. இது வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். நம்ம நிலைப்படி என்னது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மாற்றுக்கிட்டோன்னே வந்தது எங்கள் அத்தா, நீ சொல்லு எங்கள் அத்தா பார்த்தாரு, உன்னோடலாம் வாழ முடியாது, அதனால நீ போயிட்டு வாமா, உன் தாய் வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு என்ன பண்ணுறாரு, இவர் அனுப்பிச்சிடார். இதுலேருந்து இன்னொரு விஷயம் என்ன புரியுதுன்னா, ஒரு ஆண் மகன் தன்னுடைய மனைவியை திருமணம் முடித்தால் தன் வீட்டில் தான் வச்சுக்கன்னு அர்த்தம், மாமனார் வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். இதான் விஷயம். அவர் எங்கே வச்சிருக்காரு, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் தான் வீட்டில் தான் வச்சிருக்கிறார். மகன் என்னது, மனைவியை தான் வீட்டில் வச்சிருக்கிறார். மனைவி வேணான்னு எங்கே முடிவு எடுக்கிறாரு, உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வான்ட்டார். மனைவி வேணான்னு முடிவு எடுக்கும் என்னது, அம்மா வீட்டுக்கு போயிட்டு வா, விவாகரத்து செய்கிறோம். இன்றைக்கி பல குடும்பங்கள் யார் வீட்டில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் மாமனார் வீட்டில் தான் இருக்கிறாங்க. மாமனார் வீட்டில் இருப்பது என்பது மரியாதை குறைவான விஷயம். விருந்து மருந்தும் 3 நாளைக்கு தான். மணக்க மாமனார் வீட்டுக்கு போனோம்னா கறி சோறு சாப்பிட்றணும். 4வது நாள் ரசம் போட்டாங்கன்னா என்ன பண்ணிடணும், டக்குன்னு கிளம்பி விடணும். ஒரு கதை சொல்லுவாங்கல்ல, ஒரு அத்தா வந்து என்னது மகனுக்கு சொன்னாராம், அப்பா கல்யாணம் முடிஞ்சு மாமியார் வீட்டுக்கு போகிற, என்னைக்கு தட்டை வந்து தட்டில் உன் முகம் தெரியுது அன்றைக்கி வந்துருப்பான்ட்டார். இவரும் போயிருக்கிறார். முதல் நாள் போன என்னது, கறி சோறு நிறைஞ்சு நிற்கிது தட்டு, நல்லா திருப்தியாக சாப்பிட்டு வந்தார். அடுத்த நாள் சாப்பாடு திருப்தியாக இருக்குது. 3ஆவது நாள் பார்த்தா என்னது, சோறும் கொஞ்சம் ரசமும். விலைக்கு பார்த்தா என்ன வச்சு, சோறு ரசத்தில் முகம் தெரியுது. ஆகா அத்தா சொல்லிட்டாரு, முகம் தெரிஞ்சிருச்சு, ரசத்துக்கு மேலே இருந்தோம்னா என்ன ஆகிடும், கஞ்சியை ஊற்றிடுவாங்க. அடுத்து என்னது, கிளம்பிடு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, கிளம்பிட்டாரு அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு கதை சொல்வதை பார்க்குறோம். இது இஸ்லாமுடைய மரபு. ஒரு ஆண் தான் தான் சம்பாதிக்கிறார், அவர் வீட்டில் தான் என்னது மனைவி வைத்துக் கொள்ள வேண்டும். ஏன் என்று சொன்னால், மனைவி மார்க்கம் தொடர்பாக, ஒழுக்கம் தொடர்பாக தவறு செய்யும் பொழுது மாமனார் வீட்டுக்குள் இருந்து கொண்டு கண்டிக்கவே முடியாது. ஒரே வார்த்தை சொல்லலாம், என் வீடு, எங்கள் அப்பா வீடு போடாண்டுருவோம். ஏன்னா ஆணுக்கு ஒரு ரோசம் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பெண்கள் விஷயத்தில் ரோசம் கொள்ளாதவனை அல்லாஹ் தஆலா மறுமையில் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். அதுக்காக பெண்கள் எடுத்து நல்லா நடக்கக்கூடாதுல்ல, நல்லா நடத்தணும், அவங்களுக்கு உணவு உடை கண்ணியப்படுத்தணும், அவர்களை நமக்கு சமமாக வைத்துள்ளது நல்ல முறையில் நடத்தணும். ஆனால் அவர்கள் தவறு செய்யும்போது கண்டு காணாமல் இருந்துடக்கூடாது. பிடிப்பான் அல்லாஹ் தஆலா, உனக்கு மனைவியை கொடுத்தேன்ல, மனைவி தவறு செய்யும்போது ஏன் சொல்லலை, எப்போ சொல்ல முடியும், தான் வீட்டில் மனைவி இருந்தால் சொல்ல முடியும். ஒழுங்கா தொழு, ஒழுங்கா நேரத்துக்கு இது பண்ணு, இந்த செய்யாத, இந்த ட்ரெஸ் இப்படி போடாத சொல்ல முடியுமா இல்லையா? மாமனார் வீட்டுக்கு போனால் கப்சிப் காராவடை மாதிரி என்னது உட்காந்துட வேண்டியதுதான். இது ஒரு ஆணுக்கு இழுக்கு. இதை இந்த சம்பவத்தின் மூலம் பார்க்க முடியும். கொஞ்ச காலம் ஆயிடுச்சு. இவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாரு, ஜுர்ஹும் குளத்தில் உள்ள வேறொரு பொண்ணை திருமணம் முடிச்சுறாரு. திரும்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய நாட்டப்படி என்ன பண்ணுறாங்க, ஒரு நாள் வர்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரும்போது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இல்லை.
இன்னொரு மனைவி இருக்கிறாங்க. அந்த அம்மாட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, என்னம்மா இஸ்மாயில் இருக்காப்லையா? இல்லை, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இந்த மாதிரி எங்களுக்காக உணவு கொண்டு வர வெளியே போயிருக்கிறாங்க, வாழ்க்கை எப்படிமா இருக்குது, பொருளாதாரம்லாம் எப்படி இருக்குது, அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிஞ்சிருக்காங்க. அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிந்திருக்கிறான், எங்களை நல்ல முறையில் வைத்திருக்கிறான், எங்களுக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் இப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தால் என்ன சொல்லணும்? அந்த அம்மா கேட்குறாங்க, சலாம் சொல்லு, நிலப்படியை உறுதியாக வச்சுக்க சொல்லு அப்படின்னு போயிட்டார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வந்தால் அதே மாதிரி அத்தா வந்து போன அந்த இது தெரியுது, உணர்வு தெரிஞ்சோடனே இந்த மாதிரி யார் வந்தாலும் கேட்டால் இந்த மாதிரி ஆள் வந்தாங்கன்னே அவர் புரிந்து கொண்டார். அங்கே அடையாளம் சொன்னால் நம்ம அத்தா தான் வந்திருக்கிறாரு, எனக்கு என்ன சொன்ன, நீ என்ன சொன்னு கேட்டான். அவங்க வந்து எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. அல்லாஹ்வோட அருளை கூட நான் நல்லா இருக்கும், அல்லாஹ் எங்களை பரக்கத்தான் வச்சிருக்கான்னு நான் சொல்லியிருந்தேன், உங்களுக்கு சலாம் சொல்ல சொன்னார், நிலப்படியை ஸ்ட்ராங்காக வச்சுக்க சொன்னார். அப்படியா, உன்னை நல்லபடியாக என் கூட வாழணும்னு அப்படி இருக்கிறாரு சொல்லிட்டு போயிட்டார் எங்கள் அத்தா சூசகமா அப்படின்னு என்ன பண்ணுறாரு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மனைவிடத்தில் சொல்கிறார். அப்போ கணவனுக்கு பல தருணங்களையும் மனைவிமார் என்னது கட்டுப்பட்டு தான் நடக்கணும். எதில் கட்டுப்படாமல் இருக்கணும்? கணவன் மார்க்கத்திற்கு முரணாக, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முரணாக ஒன்றை சொன்னார், தொழாதான்னு சொன்னால் கட்டுப்பட தேவையில்லை, தர்காவுக்கு போகணுன்னா கட்டுப்பட தேவையில்லை, வரதட்சணை கல்யாணத்துக்கு வான்னு சொன்னால் கட்டுப்பட தேவையில்லை. மற்ற உலக விஷயங்களில் நாம் என்ன பண்ணணும்? கணவனுக்கு கட்டுப்படணும். மார்க்க விஷயம் என்று வந்தால் கணவன் சரியான மார்க்கத்தை சொன்னால் கட்டுப்படணும், இல்லைன்னா என்ன தேவையில்லை. அது எல்லாத்துக்கும் உள்ள பொதுவான விதி. தந்தையாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய மார்க்கம் தான் முதல் விஷயம். அப்போ இந்த அடிப்படையில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த செய்தியை சொல்லிட்டு போயிடறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வளர்ந்து வரக்கூடிய தருணத்தில் மீண்டும் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு உத்தரவை போடுறாங்க. என்ன உத்தரவு? காபத்துல்லாவை உயர்த்து. மக்கள் எல்லாம் குடியேறி வந்துட்டாங்க. ஒரு கூட்டம் என்ன வந்துருச்சு, அரபு கூட்டம் அங்கே உருவாயிருச்சு. கஅபா சிதிலம் அடைஞ்சினது ஒரு சின்ன மேடு மாதிரி தான் இருக்குது. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீயும் உன்னுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுங்க, காபத்துல்லாவை கட்டுங்க, எழுப்புங்க அப்படின்னு பண்ணுறாங்க. ஸோ அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அப்போ 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, நேரம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து சந்திச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, காபத்துல்லாவை கட்டுகிறார். அப்படி அவர்கள் கட்டக்கூடிய தருணத்தில் எப்படி அந்த கஅபா கட்டப்பட்டு இருந்தது என்று சொன்னால், 3 புறம் ஒரே மாதிரி பா வடிவத்தில், ஒரு புறம் எப்படி இருக்குன்னா இந்த லாடம், குதிரைக்கு லாடம் போடுவோம்ல, அது வடிவத்தில் இருக்கும். அதை அப்படி தான் என்னது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டினாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி தான் கட்டியிருந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்க, அதே மாதிரி 3 புறம் பா வடிவத்தில் இருக்கும், ஒரு புறம் மாதிரி என்னது வளைவார். இந்த நம்ம கிபிலாவில் என்ன பண்ணுவோம், நிறைய பள்ளிகளில் வளைவா கட்டுவோம்ல இல்லையா, கிபிலாவை கட்டும் பொழுது இமாம் நின்று தொழக்கூடிய அந்த இடத்த, மிஹராப் இடத்தை என்ன பண்ணுவோம், வளைவா கட்டுவோம். அது மாதிரி ஒட்டுமொத்தமாகவே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பகுதி முழுக்க வளைவா என்ன பண்ணுறாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டிடுறாங்க. கட்டிட்டு அல்லாஹ்விடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணுறாங்கன்னா, பிரார்த்தனை செய்கிறாங்க. என்ன பிரார்த்தனை செய்கிறாங்கன்னா, என்னுடைய இறைவா, இந்த இடத்தை வந்து நீ அபயம் அளிக்கக்கூடியதாகவும் பாதுகாப்பு தரக்கூடியதாகவும் என்ன பண்ணு, நீ ஆக்கிவிடு என்று என்ன பண்ணுறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன பண்ணுறாங்க, துவா செய்கிறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா அந்த துவாவை அங்கீகரிக்கிறான். அங்கீகரித்து விட்டு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்கிறான், வைது ஜஅல்னல் பைத்த மஸாபத்தல் லின்னாஸ் வ அம்னன் வத்தஹது மின் மகாமி இப்ராஹிம முஸல்லா. இந்த ஆலயத்தை மக்களின் ஒன்று கூடும் இடமாகும், பாதுகாப்பு மையமாகும் நாம் அமைத்ததை நீ நினைவு கூறுவீராக. யாரும் சொல்லலாம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, இந்த இடத்த பாதுகாப்பு தரக்கூடியதாக அபயம் மிக்கதாக ஆக்குன்னு கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா நான் ஆக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மகாமே இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நீ தொழுகை நிலைநாட்டு என்று என்ன பண்ணுறாங்க அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான். அப்போ மகாமே இப்ராஹிம்னா என்னென்னா, ஒரு கல் ஒன்று வச்சுருப்பான் காபத்துல்லால், அந்த கல்லை தான் பெரும்பாலும் மகாமே இப்ராஹிம். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னா, மகாமே இப்ராஹிமின் ஒரு பகுதியில் தொழுகை நடத்திக்கொள்ள அப்படிங்கிறான். அப்போ மகாமே இப்ராஹிம் பெரிய இடம்னு அர்த்தம். அதில் ஒரு பகுதியில் தொழுகை நடத்தணும்னா கல்லில் ஏறி என்ன பண்ண முடியாது, தொழுகை நடத்த முடியாது. மகாமே இப்ராஹிம் என்றால் அந்த வளைந்த இடம் அனைத்தும் என்னது, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் நின்று வணங்கிய இடமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அந்த இடத்துல என்னது வணங்குவதற்கு ஹாஜிகளுக்கு என்ன இருக்கு, அது ஒரு கடமையாக என்ன பண்ணுறான் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினான். அதற்கு பின்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் என்ன ஆயிருக்குன்னா, ரசூலுல்லாஹ் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது காபத்துல்லாவை வந்து சிதிலமடைய ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அப்படி கட்டும்பொழுது அவங்க பொருளாதாரம் இல்லை, கட்டிக்கிட்டே வர்றாங்க. கடைசியில் பொருளாதாரம் இல்லைன்னு என்னது, அந்த வடிவம் அந்த வடிவத்தை என்னது கட்டாமலே இன்னைக்கு இருக்கிற மாதிரி என்னது டோட்டலாக செவ்வக வடிவத்தில் கட்டிடுறாங்க. இதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்காலத்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி கட்டியிருந்தாரோ அப்படி கட்டி விடுவதற்கு தான் எனக்கு மனசுக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் சமூகம் இப்போ தான் இஸ்லாத்தை நோக்கி வந்திருக்கிறாங்க. இந்த சமூகத்தில் இந்த சமயத்தில் நான் அதை இடித்து இது மாதிரி நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டின மாதிரி கட்டினேன்னா அவங்க வந்த வழியே போயிடக்கூடாதுன்றனால என்னது அதை நான் விட்டு விடுகிறேன் என்று என்ன பண்ணுறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதுக்கு தான் என்னது இந்த முன்னாடி
அந்த காபத்துல்லாவுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, மாறினது கட்டி வச்சிருப்பாங்க அந்த அடையாளத்துக்கு. அப்படி தான் இது மொத்தமாகவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டியிருந்தாங்க. ரசூலுல்லாஹ் சின்னப்பிள்ளையா இருக்கக்கூடிய காலத்தில் அவங்க கட்டும்பொழுது என்னது, பொருளாதாரம் பக்கத்தில் கட்டி கொண்டே இருக்கும்போது பொருளாதாரம் இல்லைங்கிற அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க, அதை அந்த 4 வடிவம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி செவ்வகமாக கட்டிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஆசை என்னென்னா அது மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கட்டணுங்கிற மாதிரி தான் ஆசை. ஆனால் என்னவாகலை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கலை. அந்த கட்டடம் தான் இன்றைக்கும் இருப்பதை பார்க்குறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட கனி வர்க்கங்கள் பற்றிய கேள்வி, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த இடத்த அபய பூமியாக ஆக்குன்னு கேட்டது, என்ன பிரச்சனை என்ன வந்தாலும் சரிதான் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு காபத்துல்லா இன்ன வரைக்கும் என்னது நிலைத்து நிற்கிறது. கியாமத் நாளின் அறிகுறியாக கால்கள் வளைந்த ஒரு சமூகத்தினர் வந்து என்ன பண்ணுவாங்களாம், அதை இடிப்பார்கள், ஒவ்வொரு கல்லாக அதை பெயர்ப்பார்கள், அதை நான் பார்க்கிறேன் அப்படி என்ன பண்ணுறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கியாமத் நாளுடைய அடையாளமாக சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அத்தனை செயல்களையும் பொருந்தி கொண்டு அவர்களை தலைவராக இமாமாக ஆக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செஞ்சாங்க, என் குடும்பத்தாரை இமாமாக்கு, என் பிள்ளை இமாமாக்கு, என் பேரனை இமாமாக்குன்றாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நல்லவர்களை மாத்திரம் என்ன பண்ணுவேன், மனிதர்கள் இமாம் ஆக்குவேன், அநியாயக்காரர்கள் ஆக்க மாட்டேன், ஆனால் உன்னுடைய புகழை நான் நிலைக்க செய்திருப்பேன் என்று என்ன பண்ணுறான் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வாக்குறுதி அளிக்கிறான். அப்படி எல்லா சோதனைகளிலும் எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்றியவர்களாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தாங்க. அதுபோலவே அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு அடிபணியக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் நாளை ஃபஜருடைய முடிவு, இஃப்தார் இது சஹருடைய முடிவு, ஃபஜருடைய ஆரம்பம் 5:09, இஃப்தாருடைய நேரம் 6:28, பள்ளியில் ஃபஜருடைய இக்காமத் 5:30. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். ஃபித்ரா நம்முடைய ஜமாத்தின் சார்பாக 130 ரூபா ஒரு நபருக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. ஃபித்ரா தொகையை விரைந்து கொடுத்தால்தான் அதுக்கான பொருளை வாங்கி நாம் பெருநாள் கொண்டு வருவதற்கு முன்னாடி அந்த ஏழை மக்களுக்கு கொடுப்பதற்கான வாய்ப்பு அமையும்.